ஜேகேகே முனிராஜா அறிவியல் வேளாண்மை கல்லூரி அந்தியூர் பிளாக். நான் உங்கள் 4ஆம் ஆண்டு மாணவி மு பரமேஸ்வரி. நான் 4ஆம் ஆண்டு மாணவி டி யாஸ்மி. நாங்கள் இன்றைக்கி ஒழுங்குமுறை கூடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே வாழையில் நாங்கள் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணோம். அதை பற்றி 4ஆம் ஆண்டு மாணவி டி மோனிகா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஹாய், நான் மோனிகா. இப்போ வாழை பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன் நான் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வாழை அப்படின்றது என்னென்னா முக்கணியில் ஒன்று. இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். நம்ம இந்தியாவிலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி இதுக்கான இம்பார்ட்டன்ஸ் அதிகம். பிகாஸ் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது, நியூட்ரிஷன் அதிகம், விட்டமின்ஸ் எல்லாமே அதிகம். அதாவது நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இதை அதிகமாக விளைவிக்கிறாங்க. என்னென்ன வெரைட்டினா தேன்வாழை, செவ்வாழை, கதலி. முக்கியமாக அது நம்ம இருக்கிற பிளாக், அதாவது அந்தியூர் பிளாக்ல கதலி வெரைட்டி அதிகமாக போடுறாங்க. இந்த கதலி வெரைட்டியோட ஸ்பேசிங் என்னென்னா 2 × 2.5 மீட்டர். இதோட சீசன் என்னென்னா செப்டம்பரில் சோயிங் பண்ணி ஏப்ரலில் ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த வாழையில் நிறைய பூச்சி தாக்கங்களும் இருக்குது, நோய் தாக்கமும் இருக்குது. என்ன நோய் அதிகமாக பரவுனா பனாமா வாடல், அதாவது இங்கிலீஷில் பனாமா வில்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வாடல் நோய், செடி வாடிடும். அதே மாதிரி பூச்சியில் என்னென்னா நூற்புழு, நெமட்டோன்னு சொல்லுவோம். அதோட தாக்கம் அதிகமாக இருக்குது. இந்த ஏரியாலையுமே அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க. இதை கட்டுப்படுத்துறதுக்கான முறைகள் பற்றி கனிஷ்கா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஹாய், நான் உங்கள் கனிஷ்கா. இப்போ இந்த வாழையில் ஏற்படுற பனாமா வாடல் நோயையும் நூற்புழையும் கட்டுப்படுத்துறதுக்கு ஸ்பாரிங் அண்ட் ப்ராலினேஜுங்கிற மெத்தட் ஃபாலோ பண்ணுறாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு வாழை தண்டை எடுத்துக்கணும். நிலத்தடி வாழைத்தண்டை எடுத்ததுக்கப்புறம் அதில் இருக்க வேரையும் கொஞ்சம் அழுகின பகுதிகளையும் கட் பண்ணிக்கணும். அதை கட் பண்ணதுக்கப்புறம் செம்மண் கரைசல் எடுத்துக்கணும். அந்த செம்மண்ணில் 4 பங்கு செம்மண்ணும் 5 பங்கு தண்ணியும் எடுத்துக்கணும். 4:5 ரேஷியோவில் அதை எடுத்து கரைசல் வச்சுக்கிட்டு அந்த கரைசலில் இந்த நிலத்தடி வாழைத்தண்டை அதில் டிப் பண்ணி எடுத்துடணும். நல்லா நனைஞ்சதுக்கு அப்புறமா கார்போஃபியூரான் 40 கிராம் 3Gயை அது மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணணும். அது இந்த மாதிரி வயலட் கலரில் இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஸ்ப்ரிங்கிள் பண்ணதுக்கு அப்புறமா இதை பிளான்டிங் பண்ணிடணும். இது இன்னைக்கு ஃபார்மர்ஸ்க்கு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணாங்க கோகுலரஞ்சனி, அதை பார்க்கலாம். வாழை கண்ணு நடும்போது எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கான செயல்முறைகளை தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். முதல்ல வாழைக்கண் எடுக்கும் போதே நோய் இல்லாத கண்ணாக எடுத்துக்கணும். அதில் இலை கத்தி மாதிரி இருக்கிறது ஒன்று இருக்கும். அது போக நல்லா தண்ணி இலையா நல்லா பெருசாக இருக்க இலமாக இருக்கிறது இருக்கும். அதில் நம்ம நல்லா கத்தி மாதிரி இலை இருக்குல்ல, அந்த இதெல்லாம் எடுத்துக்கணும். எடுத்துட்டு என்ன பண்ணணும்னா கீழே இந்த வேறு அடிப்பட்ட பகுதியெல்லாம் நம்ம கட் பண்ணிடணும். அடுத்தபடியாக என்னன்னா இந்த கிழக்கு கண்டு இருக்குது இல்லைங்க, அதில் 1/2 அடி நீளம் விட்டுட்டு மக்களை வெட்டி விடணும். இது கண்ணு சின்னதாக நாங்கள் எடுத்துருக்கோம். நீங்கள் நடும்போது இதில் ஒரு கிழக்குல ஒரு 1/2 அடி நீளத்துக்கு விட்டுட்டு மேலே இருக்கிற இலையெல்லாம் வெட்டி விட்டுருக்கோம். இதை நான் வெட்டும் போது நம்ம எப்படி நேராக வெட்டாமல் நம்ம எப்படி வெட்ட மாதிரி இப்படி கிராஸாக வெட்டிட்டு அடுத்தபடியாக என்னன்னா களிமண் 4 பங்கு, தண்ணி 5 பங்கு கலந்து வச்சுக்கணும். இந்த மாதிரி கலந்து வச்சுட்டு நம்ம வேரெல்லாம் நறுக்கி வச்சுருக்கோம்ல கிழங்கு, அதை இந்த மாதிரி மண்ணில் நல்லா கலந்து முக்கி எடுத்துக்கணும். எல்லா பக்கமும் மண்ணும் அந்த தண்ணியும் நம்ம கலந்துருக்கிறது படுற மாதிரி இந்த மாதிரி எடுத்துட்டு அடுத்து கார்போஃபியூரான்னு சொல்லிட்டு மருந்து கடையில் எல்லா கடையிலையுமே கிடைக்குங்க. கார்போஃபியூரான் 3Gன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு வயலட் கலரில் இருக்கும். 1 கிலோ 312 ரூபாய் வரும். இந்த மாதிரி ஒரு கண்ணுக்கு நல்லா சுற்றி பட்டதுக்கு அப்புறம் ஒரு கண்ணுக்கு 40 கிராம் படுற மாதிரி மேலே ஃபுல்லாக தூங்கணும். இந்த மாதிரி பண்ணிட்டு நம்ம எப்பயும் போல நட்டுக்கலாம். இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா இந்த களிமண் கரைசல் இருக்குல்ல, இதில் முக்கி எடுத்து நம்ம வச்சோம்னா வாடல் நோய் வராது. கார்போஃபியூரான் எதுக்காகனா நெமட்டோட் தாக்கம் அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க. அந்த நெமட்டோட் தாக்கத்தை கட்டுப்படுத்துறது தான் கார்போஃபியூரான். நெமட்டோட் தாக்கத்தினால என்ன ஆகும்னா தண்டு வீக்காகி மரமே உடஞ்சி விழுந்துடும். அதை கட்டுப்படுத்துறது அந்த கார்போஃபியூரானும் இந்த களிமண் கரைசலையும் நம்ம கலந்து மண்ணில் நடுறோம். நன்றி.
இன்னைக்கு நீங்கள் வந்து வாடல் நோயையும் நூல் புழு தாக்குதல் எப்படி எஃபெக்டிவாக கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுருக்கீங்க. மேலும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவல்களை தெரிஞ்சுக்க அந்தியூர் JKKM கேஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். பாய்.